கடந்த வாரம் மார்க்கெட்ட பார்த்தப்ப உங்களுக்கும் மனசுல ஒரு பயம், ஒரு பதட்டம் வந்ததா? நீங்க மட்டும் இல்ல. ஒரு பெரிய செல்லிங் பிரஷர் முதலீட்டாளர்கள ஒரு உலுக்கு உலுக்கிடுச்சு. எல்லாரும் கேக்குற ஒரே கேள்வி, என்னதான் நடக்குது? ஏன் மார்க்கெட் இப்படி விழுது? இந்த வீடியோல சந்தையோட இந்த பெரிய சரிவுக்கு பின்னாடி இருக்கிற சிக்கலான காரணங்களை ஒன்னொன்னா பிரிச்சு மேய போறோம். உலக அரசியல் ஆரம்பிச்சு நம்ம ஊர் கம்பெனி பிரச்சனைகள் வரைக்கும் எல்லாத்தையும் தெளிவா அலசி ஆராயலாம். சரி, வாங்க உள்ள போலாம். முதல்ல இந்தியாவுக்கு வெளியிலிருந்து வர்ற பிரச்சனைகளை பாப்போம். ஏன்னா நம்ம கண்ட்ரோலையே இல்லாத சில விஷயங்கள் நம்ம மார்க்கெட்டை எப்படி ஆட்டி படைக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு நிமிஷம் பாருங்க, நிலைமை எவ்ளோ வேகமா மோசமாகுதுன்னு. வெள்ளிக்கிழமை ராத்திரி அமெரிக்க சந்தைகள்ல ஒரு பீதி, சனிக்கிழமை கொஞ்சம் நிம்மதி கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல். ஆனா ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள சீனே தலைகீழா மாறிடுச்சு. ராணுவ இலக்குகளை தாண்டி சாதாரண மக்கள் பயன்படுத்துற குடிநீர் நிலையங்கள் வரைக்கும் மிரட்டல் போகுது. இதுதான் உலக முதலீட்டாளர்கள் மத்தியில ஒரு பெரிய பீதியே கிளப்புனது. இந்த உலக பதற்றத்தோட உடனடி விளைவு என்ன தெரியுமா? கச்சா எண்ணெய் விலை. பாருங்க, பிரெண்ட் கச்சா எண்ணெய் ஒரு பேரலுக்கு $110. இந்தியா மாதிரி ஒரு நாட்டுக்கு இது ஒரு பெரிய அபாய சங்கு. ஏன் இப்படி சொல்றேன்னு பார்க்கலாம் வாங்க. சரி, இந்த $110 எண்ணெய் விலை ஏன் நமக்கு இவ்ளோ பெரிய பிரச்சனை? சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம தேவைக்கு அதிகமா எண்ணெய இறக்குமதி பண்றோம். எண்ணெய் விலை ஏறினா இங்க பணவீக்கம் அதிகமாகும், நம்ம வர்த்தக பற்றாக்குறையும் அதிகமாகும். ஏற்கனவே போராடிக்கிட்டு இருக்கிற நம்ம பொருளாதாரத்துக்கு இது ஒரு பெரிய அடி. சரி, வெளியில இருந்து வர்ற பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம நாட்டுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு பார்க்கலாம். இந்த உள்நாட்டு பிரச்சனைகள் தான் சந்தையோட சரிவை இன்னும் அதிகமாக்குது. இது ஏதோ ஒரு சாதாரண ராஜினாமா கிடையாதுங்க. யோசிச்சு பாருங்க, இந்தியாவோட மிகப்பெரிய தனியார் வங்கியோட சேர்மன் நெறிமுறை கவலைகள் காரணமா நான் போறேன்னு சொல்லும்போது அது மொத்த பேங்கிங் சிஸ்டம் மேலேயே ஒரு பெரிய கேள்விக்குரிய வைக்குது இல்லையா? இந்த ஒரு செய்தி முதலீட்டாளர்களோட நம்பிக்கைய பயங்கரமா அசைச்சு பார்த்துடுச்சு. இந்த மாதிரி ஒரு நிச்சயமற்ற சூழ்நிலையில என்ன நடக்கும்? வெளிநாட்டு முதலீட்டாளர்கள், அதாவது FAIs, அவங்க பணத்தை இந்திய சந்தையிலிருந்து வேகமா எடுக்க ஆரம்பிச்சாங்க. எவ்ளோ தெரியுமா? ஒரே மாசத்துல 86,000 கோடி ரூபாய். இது சந்தையே உலுக்குற ஒரு மிகப்பெரிய தொகை. இந்த சார்ட்ட பாருங்க, நிலைமை உங்களுக்கே புரியும். அந்த நீல கலர் பார் அதுதான் FIIs, நம்ம மார்க்கெட்ல இருந்து எடுத்த பணம். அந்த ஆரஞ்சு கலர் பார் அது நம்ம உள்நாட்டு நிறுவனங்கள், அதாவது மியூச்சுவல் ஃபண்டுகள், இன்சூரன்ஸ் கம்பெனிகள் வாங்கினது. நம்ம ஆளுங்க மார்க்கெட்டை காப்பாத்த முயற்சி பண்ணாலும் அந்த வெளிநாட்டு விற்பனை அலைக்கு முன்னாடி நிக்க முடியல. சோ இதோட மொத்த விளைவென? ஆசியாவிலேயே நம்ம ரூபாய் மதிப்பு தான் ரொம்ப மோசம், நம்ம பங்குச்சந்தை தான் ரொம்ப மோசம். உலக பிரச்சனைகள் எல்லாருக்கும் பொதுவானதுதான், ஆனா நம்ம உள்நாட்டு பிரச்சனைகளால நாம தான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம்னு இதை தெளிவா காட்டுது. இதோ இன்னொரு கவலையான நம்பர். ஒரு அமெரிக்க டாலருக்கு 93.65 ரூபாய். ரூபாய் மதிப்பு குறையிறதுன்னா என்ன அர்த்தம்? நாம வெளியில இருந்து வாங்குற எல்லா பொருளுக்கும், அதாவது எண்ணெயிலிருந்து போன் வரைக்கும், நாம இன்னும் அதிகமா காசு கொடுக்கணும். இது பொருளாதாரத்துல இன்னொரு பெரிய பிரஷர். சரி, இத்தனை காரணங்களையும் பார்த்துட்டோம். இதனால மார்க்கெட்ல என்னதான் நடக்குது? டெக்னிக்கலா பார்க்கும்போது ட்ரேடர்ஸ், இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் எந்த லெவல்ஸை ஸ்ரத்திக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி 2 முக்கியமான வார்த்தைகளை தெரிஞ்சுக்கலாம். மார்க்கெட் கரெக்ஷன்னா சந்தை அதோட உச்சத்துல இருந்து 10% விழறது. அதுவே 20% விழுந்தா அத பியர் மார்க்கெட்னு சொல்லுவோம். இது மார்க்கெட்டோட ஹெல்த்தை அளவிடுற ஒரு வழி. எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றபடி இப்போ இந்த 2 எண்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிஃப்டிக்கு 21,750ங்கிறது ஒரு முக்கியமான சப்போர்ட் லெவல். இது ஒரு சேஃப்டி நெட் மாதிரி நினைச்சுக்கோங்க. மார்க்கெட் இந்த வலைக்கு கீழே விழுந்துட்டா சரிவு இன்னும் அதிகமா இருக்கலாம். பேங்க் நிஃப்டியும் அதோட சேஃப்டி நெட்டுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு. இந்த லெவல்ஸ் தான் மார்க்கெட்டோட அடுத்த கட்டத்தை தீர்மானிக்கும். சோ முக்கியமான விஷயம் என்னன்னா, நாம ஏற்கனவே 10% சரிவை சந்திச்சு கரெக்ஷன் மோடுக்குள்ள வந்துட்டோம். இப்போ கேள்வி என்னன்னா, அந்த சேஃப்டி நெட் தாக்கு பிடிக்குமா, இல்ல நாம 20% சரிவான பியர் மார்க்கெட்குள்ள போவோமாங்கிறதுதான். சரி, இவ்ளோ கொந்தளிப்பா இருக்கிற இந்த சூழ்நிலையில ஒரு முதலீட்டாளரா நாம என்ன பண்ணணும்? வாங்க கடைசி பகுதிக்கு போலாம். இந்த நேரத்துல எப்படி நடந்துக்கணும்னு எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றத கேட்போம். நிபுணர்களோட ஒட்டுமொத்த அட்வைஸ் ஒண்ணுதாங்க. இப்போதைக்கு லாபம் பார்க்கறத விட நம்ம கையில இருக்கிற பணத்தை, அதாவது நம்ம மூலதனத்தை காப்பாத்துறது தான் முக்கியம். பணத்தை இழக்காம பாத்துக்கிறது. பெரிய ரிஸ்க் எடுக்காதீங்க. போர் மேகம் களையிற வரைக்கும் புதுசா எதையும் வாங்காம பொறுமையா இருங்கன்னு சொல்றாங்க. அப்போ மார்க்கெட் முழுக்க செவப்பா இருக்கும்போது எங்கதான் ஒரு நம்பிக்கைய தேடுறது? எந்த துறைகள்ல முதலீடு செஞ்சா கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கலாம்? இதுதான் இப்போ ஒவ்வொரு முதலீட்டாளர் மனசுலயும் ஓடுற கேள்வி. தற்காப்பு துறைகளை பத்தி ஆராய்ஞ்சு பார்க்கறது ஒரு நல்ல தொடக்கமா இருக்கலாம். இந்த அலசல முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான குறிப்பு.
இங்க நாம பேசினது எல்லாமே உங்களுக்கு தகவல் கொடுக்கறதுக்கு மட்டும்தான். இதுல எதையும் வாங்குங்க வித்துடுங்கன்னு நாங்க பரிந்துரைக்கல. நீங்க எந்த முதலீட்டு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் தயவு செய்து உங்க செபி ரெஜிஸ்டர்ட் ஃபைனான்ஷியல் அட்வைசர் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க. கவனமா இருங்க, பாதுகாப்பாக முதலீடு பண்ணுங்க.